ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் SEBI அகாடமி. இப்போ நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேசிய நல்லாசிரியர் விருது தமிழகம் புதுச்சேரி ஆசிரியர்கள் தேர்வு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய நல்லாசிரியர் விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த தங்கராஜ் தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி சார்ந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா புதுச்சேரி யூனியன் கணேசன் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கேந்திர வித்யாலயா பள்ளி சார்பில் பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர் ஜே அமுதா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார்கள். ஸோ இந்த விருதுகள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து வழங்கப்படும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்வித்துறை வளர்ச்சிக்கும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்படும். முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிகள். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் யூனிட் 5 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கவர்மெண்டுடைய வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து நமக்கு கவர் ஆகும். ஸோ தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பார்த்தீங்கன்னா முதல்வர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை வந்து வருடம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், யோகா உள்ளிட்ட 45 வகையான போட்டிகள் வந்து இதில் வந்து நடத்துவாங்க. ஸோ இதில் பங்கேற்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 15 முதல் 35 வயது வரைக்கும், மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இதில் வந்து பங்கேற்கலாம். ஸோ மாவட்ட அளவில் இந்த போட்டிகள் நடத்தும் போது முதல் 2ஆம் 3ஆம் பரிசுக்கான அந்த பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 3000, 2000 மற்றும் 1000. அதுக்கப்புறமா மாநில அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 1,75,000, 50,000 வழங்கப்படும். ஸோ குழு போட்டிகளுக்கு 75,000, 50,000, 25,000 வழங்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிபதி பணி தேர்வு கட்டாய வழக்குரைஞர் பணி அனுபவம் ஓராண்டாக குறைப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் நமக்கு சபார்டினேட் கோர்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஆர்டிகல் சபார்டினேட் கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 233 237 வரைக்கும். ஸோ இதில் ஆர்டிகல் 233 பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவங்க வந்து கவர்னர். ஸோ கவர்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஆர்டிகல் 234 ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் other than district judges. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் வழக்குகளை விசாரிக்கும் போது அந்த ஜட்ஜ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. அதுவே கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கும் போது செஷன்ஸ் ஜட்ஜ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லோவர் கோர்ட்ஸ் இருக்கும். ஸோ சிவில் சைடில் பார்த்தீங்கன்னா சபார்டினேட் ஜட்ஜ் கோர்ட். ஸோ அதன் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்சிஃப் கோர்ட் இருக்கும். ஸோ கிரிமினல் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், கீழே வந்து ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட். ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இது ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்ல வந்து பணிபுரியக்கூடிய அந்த நீதிபதிகளுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள், அதாவது அவங்க வந்து லா முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அட்வொகேட்டா 3 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கணும். ஸோ தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து குறைச்சிருக்காங்க. 3 இயர்ஸ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அதை 1 இயரா குறைச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து குறைந்தபட்சம் ஓராண்டு வழக்குரைஞர் பயிற்சியை பெற்று அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலில் 10 ஆண்டுகளுக்கும் குறையாமல் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்குரைஞரிடம் என்ன செய்யணும்னா அதற்கான சான்றை வந்து இவங்க வந்து சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ 1 இயர் தான் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா இவங்க எக்ஸாம் எழுதி ஸோ இந்த ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜ் வரைக்கும் டைரக்டாக அப்பாயின்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் ஜட்ஜஸ் கோர்ட், கிரிமினல் சைடில் இருக்கக்கூடிய கோர்ட்ஸ் அந்த ஜட்ஜஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ப்ளஸ் ஹைகோர்ட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் கவர்னர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜட்ஜஸுடைய தேர்வானது நடைபெறும். ஸோ இதில் அவங்க வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் முடிந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பயிற்சி ஜட்ஜாகவே
கணக்கிடப்படுவார்கள். அதாவது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வருஷம் அவங்க அடுத்து உள்ள வந்து ட்ரைனிங்ல இருக்கணும். ஸோ அவங்களுடைய ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு ஜட்ஜுக்கு வழங்கக்கூடிய ஊதியத்துல இருந்து பாதியாக வழங்கப்படும் அப்படிங்கிறதே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்ப கொடுத்துருக்காங்க.